தாராளமா வயித்தால நின்றுச்சு. இந்த மனுஷனுக்கு என்ன இவ்வளவு நேரம் பாத்ரூம்ல உட்காந்துருக்காரு? புஷ்பா, வாங்கம்மா வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? சொல்லாம கொள்ளாம ஒருட்டு சொல்லியிருந்தா நான் கூட வீட்டுக்கு வந்திருப்பேல. அது இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும், அதுக்காக தான். அப்படியா? வாங்கம்மா வந்து உட்காருங்க. சரிம்மா. சரிம்மா, உங்களுக்கு பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. அதெல்லாம் எதுக்குமா? ஏற்கனவே பாருங்க டேபிள்ல பழம் இருக்கு. நீங்க வேற ஏமா வாங்கி தரீங்க? பரவாயில்லம்மா, சாப்பிடுங்க. சரிம்மா, கலப்பா வந்திருப்பீங்க, வந்து உட்காருங்க வாங்க. அப்புறமா மாப்பிள்ளை எல்லாம் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? நல்லா இருக்காம்மா. எங்க தம்பியை காணா? யாரு? பரத்தா? பரத் காலேஜ் போயிட்டாமா? இல்லம்மா, மாணிக்க தம்பியை கேட்டேன். வரா, இந்த பாத்ரூம்ல இருக்காரு. அப்படியா? சரிம்மா, வரட்டும். அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அம்மா, அவர் போய் அரை மணி நேரம் ஆகுது. நீங்க விஷயம் என்ன இப்பயே சொல்லிருங்க. எப்ப பாத்ரூம்ல இருந்து வெளியே வருவாருன்னு தெரியல. எங்கிட்ட சொல்லிட்டு போங்க, நான் சொல்லிக்கிறேன் அவட்ட. சரிம்மா. ஒண்ணும் இல்ல, பப்பிக்கு புடவை எடுக்கணும்ல, அதை பத்தி தான் பேசிட்டு போலான்ட்டு. சொல்லுங்கம்மா, எப்ப எடுக்கலாம்னு சொல்லுங்க, அப்பயே போய் எடுத்துட்டு வந்துருவோம். நாளைக்கு நல்லா இருக்கு. நாளைக்கு ஒரு போய் கடையில புடவை எடுத்து வந்துடலாமா? சரிங்கம்மா, பெரியவங்க நீங்க சொன்னா நான் கரெக்டா தானே இருக்கும், போயிட்டு வந்துடலாம். சரிம்மா, நானு, நீ, மாணிக்க தம்பி, பப்பிமா, அப்புறம் என் பையன், 5 பேர் போதும்ல? சொந்தக்காரங்க யாரை கூப்பிடல நீங்க? அது சொந்தக்காரங்களா? வேண்டாம் வேண்டாம். சரி, வேணாண்ணா அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவங்க இருப்பாங்களே, அவங்களால கூட்டிட்டு போலாம். அதுதாம பெரிய ஆபத்து. நேற்று கூட வீட்டுக்கு வந்துட்டு, அக்கா நானும் புடவை எடுக்க வரேன், புடவை நல்லா செலக்ட் பண்ணிடுவேன், எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கான்னு அப்படின்னு என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. ஐயா, என்ன மனுஷங்க இப்பெல்லாம் இருக்காங்க? சில ஒண்ணு கிடைக்க கூடாது, அவ்வளவுதான். இதுதாமா எனக்கே பிடிக்கல. அவங்களையா? ஆமாமா, அதனாலதான் வேணாம், நம்மளே போயிட்டு வந்தாங்கிறேன். என்னம்மா சொல்ற நீ? சரிம்மா, போயிட்டு வந்துடலாம். நீங்க வீட்டை விட்டு கிளம்பி வருவீங்களே, அப்ப பாக்க முடியாதா? யார் அவளையா? அவ ஒரு படுதா போட்டு கிளம்பி வந்துடுறேன். என்னது, மேலால படுதா போட்டுறீங்களா? ஏமா இப்படி காமெடி பண்றீங்க? அக்கம் பக்கத்து வீட்டுக்கு பயந்துகிட்டு இப்பலாம பண்ணுவீங்க? அட ஆமாமா, அவ ரொம்ப மோசமானவ, இல்லாத வில்லி அவ. எனக்கு பிடிக்காது. அவளா வந்துதான் அக்கா நோக்கான்னு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருப்பா. அதுக்குதான் சொல்லிட்டு போலான்னு நேரில் வந்தேன். போன்லே சொல்லிருப்பேன். சரிம்மா சரிம்மா, வேற ஒண்ணும் இல்ல, அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயமா. சொல்லுமா புஷ்பா. எனக்கு ஏதோ புடவை. என்னம்மா? நேரடியாவே கேட்டுறேன். எனக்கு ஏதோ புடவை எடுத்தீங்களே, ஏன் இப்படி கூச்சப்படுற? உனக்கு பிடிச்சத நீ எடுத்துக்கோ. இல்லம்மா, நீங்க வேற இப்படி சொல்றீங்களா, அதுக்குதான் எனக்கு சங்கோச்சமா இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரிய சொன்னேன், அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பச்சை மண்ணுமா, அவ சரியான வில்லி. பொண்ணோட அவளை பத்தி நீ கம்பேர் பண்ணிக்கிறியே. அப்படியாமா? சரி சரி, என்னை பார்த்து பச்சை மண்ணுன்னு சொல்லிட்டீங்களே, அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. உண்மையாலுமே நான் அப்படிதான், எனக்கு எந்த விவரமும் பத்தாது. ஓப்படியார் தங்கச்சி சுதா இருக்காளே, அப்பா உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். அவள மாதிரி ஆளுங்க இருந்தாதான் மனுஷனுக்கு நல்லது. ஏன்னா மனசுல ஒண்ணு வெளியே ஒண்ணும் பேசுவாங்க. ஆமாமா, அது வேணா உண்மைதான். அப்புறம் வேற எதுவும் இல்ல, நான் கிளம்பட்டுமா? எங்கம்மா, காப்பி தண்ணி குடிச்சிட்டு போலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, உனக்கே சிரமம். இதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன், வேற எதுவும் இல்ல, நான் கிளம்புறேன். மாணிக்க தம்பி வந்துச்சுன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு பார்த்தா, அது என்ன ஆளக்கானா? நான் 1/2 மணி நேரம் ஆகுமா? இதோ அவரே வந்துட்டார் பாருங்க. ஏங்க, உங்களுக்கு ஆயுஸ் 100. என்னது ஆயுஸ் 100? என்ன தம்பி, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேம்மா. சாரி தம்பி, இப்பதான் பாப்பா எல்லாத்தையும் சொல்லுச்சு. ஏதோ தேதிப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். கொஞ்சம் உட்காருங்க தம்பி. ரொம்ப கலப்பா இருக்கீங்களா? முடியலம்மா, எப்பா என்னத்த கலந்து கொடுத்தாலும் தெரியல. எத்தனை வாடி பாத்ரூமுக்கு போறது? என்ன தம்பி சாப்பிட்டீங்க அப்படி? என்னத்தம்மா சாப்பிட்டேன்? காலை இட்லிக்கு மிளகா சட்னி வச்சு கொடுத்தா. சரி. ஏதோ நல்லா இருக்குன்னு 4 வாய் சேர்த்து சாப்பிட்டேன். இது இட்லியவா? அட இல்லம்மா, மிளகா சட்னிய. என்ன தம்பி சொல்றீங்க? நல்லா இருக்குன்னு மிளகா சட்னியை சேர்த்து சாப்பிட்டீங்களோ? அதனாலதான் வயிற்ற கலக்கி விட்டுருக்கு. அது வெயில் நேரத்துல பார்த்து சாப்பிட மாட்டீங்களா நீங்க? எப்பா உட்காருங்க தம்பி. மாடி கொஞ்சம் தம்பிக்கு போய் வரக்காப்பி எடுத்துருவா. அது வரக்காப்பியா? அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. வரக்காப்பி பண்ணு தொட்டு சாப்பிட்டோன்னா போறதெல்லாம் அப்படியே தப்புன்னு நின்றோம். எங்க இங்க டப்புன்னு நிக்கிறது? எப்பா என்னடா திருப்பி வயிறு கடமுடாங்குது. போச்சு, இன்னைக்கு வேலைக்கு போக முடியாதா நீங்க? அப்ப என் வேற கடை திறந்து வச்சிட்டான். எனக்கு என்னன்னா இங்க வயிறு கடமுடாங்குது. அம்மா முடியலமா, இருங்கம்மா வந்துறேன். திருப்பி தம்பிக்கு வயிற்ற கலக்கி விட்டுருச்சு போல இருக்கு. ஆமாமா. காலை நீ சாப்பிட்டியாமா? நான் சாப்பிட்டேம்மா. அப்ப உனக்கு ஒன்றும் செய்யல, தம்பிக்கு தான் அப்படி பாடாப்படுத்துதோ? ஏங்கம்மா நீங்க வேற. நான் செஞ்ச மிளகா சட்னி நல்லா இருக்குன்னு நானும் 4 வாய் நக்கிட்டேன். ஆடா அப்பாடா, மேற்கொண்டு என்ன எனக்கு வயிற்றுல போச்சுதான். இப்ப எப்படிமா இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. தம்பிக்கு தான் முடியல போல இருக்கு. ஆமாம்மா, காப்பியும் பண்ணு தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, வயிற்றால போகிறது நின்றோம். சரிங்கம்மா, நீங்க என்ன குடிக்கிறீங்களா? காப்பி எடுத்துட்டுமா? ஐயோ, எனக்குலாம் காப்பி வேண்டாமா. அதெல்லாம் நீங்க பயப்படுற மாதிரி நான் ஒன்றும் கலக்க மாட்டேன், நீங்க தாராளமா குடிக்கலாம். அப்படியா? சரி, ஒரு காப்பி போட்டு எடுத்துருவாமா. செத்த இருங்கம்மா, போய் எடுத்துட்டு வரேன். அப்படியே தம்பி பாத்ரூம்ல இருக்கு, என்ன எது கொஞ்சம் பாருமா. நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம், அது அங்க அவஸ்தப்பட்டு இருக்க போகுது. போய் பாக்குறேன். ஆனா அந்த தம்பியோட சரியான காமெடி தான். நல்லா இருக்குன்னு சொல்லி மிளகா சட்னி அள்ளி சாப்பிட்டுச்சு போல, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. நம்ம பாட்டுக்கு இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கோமே, தம்பி ஏதாவது தப்பா நினைக்காது? பயபுள்ள, இப்படி சிரிக்காத, உம்முன்னு வச்சுக்காம. மத்தவங்க கஷ்டப்படும் போது இப்படி சிரிக்கிறதுல ஆகாது, சரியா? இது ஓகே, இது கரெக்டா இருக்கு. என்னம்மா, அதுங்காட்டி காபி போட்டு எடுத்து வந்தியா? நான் ஒன்னா காபி போட்டு பிளாஸ்க்ல ஊத்தி வச்சுக்குவேன். ஆமா, இதுவும் சரிதான். இல்லைன்னா கேஸ் அடிக்கடி பத்த வச்சுட்டே இருக்கணும். ஆனா இல்லம்மா, இந்த மனுஷனுக்கு அடிக்கடி காப்பி வர கேட்பாரு, அதுக்காக தான் ஒன்னா பிளாஸ்க்ல ஊத்தி வச்சாச்சு. இவன் இந்த கூத்தாயிருச்சு, அதான் பிளாஸ்க்ல காப்பி இங்க இருக்கு. இப்ப இருந்தாருன்னா பிளாஸ்க்ல காப்பி அப்படியே எடுத்துட்டு போயிருப்பாரு. சரிம்மா.
தாங்க நான் போட்ட காப்பியா குடிச்சு பாருங்க. சரிம்மா. தம்பியை போய் பாத்ரூம்ல பாத்துட்டு வந்தியா? எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு? அச்சோ மறந்துட்டேனே. என்னம்மா இப்படி மறந்துட்டேங்கிற? தம்பியை போய் என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு பாருப்போ. அது விடாம பாத்ரூம் போயிட்டு இருக்கு. போய் பாத்ரூம்ல மயங்கி விழுந்திருக்க போது போய் பாருப்போ. சச்சோ இந்த வரேம்மா போய் பாக்குறேன். நீங்க காப்பியை குடிங்க ஆறிட போகுது. சரிம்மா. பேஸ் பேஸ் காப்பி அருமையா போட்டிருக்கு புஷ்பா. ஓ என்னையா பாத்ரூம்ல இப்படி படுத்து கிடக்குற? எந்திரி. ஓ என்ன இப்படி கொலட புரட்டுது? என்னது தின்னி தொலைஞ்ச? பல நாள் வயிற்றுக்குள்ள ஸ்டாக் வச்சு இப்பதான் எல்லாம் வெளியே போதோ? கரும இந்த நாத்தம் அடிக்குது. ஏன் சாப்பிடறதா சாப்பிட சரி, வெளியே போய் என்னடியா சாப்பிட? குடலை இப்படி பொறட்டது கருமம். அதான் எந்திரியா. டே பாத்ரூம் போயிட்டு கீழே படுத்து தூங்கிலான்னு பாக்குறியாக்கும். அம்மா அப்பவே சொல்லுச்சு, உன் புருஷனை போய் பாத்ரூம்ல பாருமா, கண்டமேனிக்கு லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கு, வாங்கி விழுந்துருக்க போறான்னுச்சு. இங்க வந்து பார்த்தா அது உண்மையாயிடுச்சு. யோ எந்திரியா. ஏண்டி நானா வேணும்னே பாத்ரூம் வாங்கி விழுந்திருப்பேன். அதான் தெரியுது லூஸ் மோஷன் போதுன்னு. போய் கடையில போய் மாத்திரை வாங்கி போட வேண்டியதானே. இங்க பாத்ரூம் போறது குளிக்கிறது எல்லாம் இங்கே தான் நடக்குது. பாடி இங்கே பாய் போட்டு படுத்து தூங்கிடுவோம்ல இருக்கு. எந்திரிச்சு உட்காரியா. என்னால எந்திரிக்க முடியல. அது எந்திரிக்க முடியலையா? ஆமாடி, காலையில இருந்து 10 வாட்டி போயிருச்சு. அது 10 வாட்டி போச்சா? எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போறதே பெருசு. இன்னைக்கு என்னமோ 10 வாட்டி போயிருக்கு. புஷ்பா என்னால எந்திரிக்க முடியலடி. கை கொடுக்கறேன் கொஞ்சம் தூக்கி விடுறியா? அது கை கொடுத்து தூக்கி விடணுமா? ஓவியா என்னால இங்க நிக்க முடியல, கொடலை பெருட்டுது. வெளியே போனா அந்த அம்மா வேற உன் புருஷனை பாரு, ஆயாவை பாரு, அப்பனை பாருங்குது. யாவ் என்னால தூக்கி விட முடியாது. ஏன் மொல்லமா எந்திரிச்சு வா. என்னால முடியல தாண்டி சொல்றேன், தூக்கி விடுறி. நான் வீட்டு வேலை எல்லாம் பாக்கல, பாத்ரூம்லாம் கழுவி விடுறேன். அது பாத்ரூம் கழுவி விடுறியா? அப்புறம் எல்லாம் கழுவி விடுற. அங்கெல்லாம் பாரு மஞ்சளா திட்டு திட்டா கிடக்குது. என்னத்த கழுவி விடுற? ஒரு பிரயோஜனம் இல்ல உன்னால. அந்த வேலையில என்ன வாங்கி போட்டுட்டு இப்ப ஒரு பிரயோஜனமும் இல்லன்ட்டியே. ஆமா அது வேணா உண்மைதான். அதனால பாத்ரூம் நானும் மயங்கி விழுந்து கிடக்குறேன். பேசினதெல்லாம் போதும், எந்திரி. தூக்கி தான் விட வேண்டி, என்னாலே முடியலங்கிறேன். கைய புடியா. கைய நீட்டிட்டே இருக்கான் பாரு, கைய புடி. எங்கடி அடி போட்டு கண்ணு தெரியல உனக்கு? இருடி, எனக்கே மயக்கமா வருது. கீழே குனிய. இதுக்கு மேல என்னால குனிய முடியாது. மேல குனிஞ்சேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான், மூக்கே பிரிச்சிரும். என் கைய புடியா. இருடி. வெளியே வர அந்த அம்மா உட்காந்துருக்கு, நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கியே. அம்மாக்கு மட்டும் இப்படி தெரிஞ்சிச்சு நம்ம மான மரியாதை கெட்டு போயிடும். எந்திரியா. புடிச்சிட்டியே அப்படியே மெதுவா எந்திரி. இருடி எந்திரிக்கிறேன். எந்திரியா. இருடி. ஆண்டா மூக்கால பேசிட்டு இருக்கேன், நீ மூக்காலே பேசுறியாக்கும். வாய மூடுறி. எந்திரிச்சிட்டியா? எப்படி இருக்கு உடம்பு? எங்கடி ஒரே மயக்கமா வருது. மயக்கமா வருதா? ஆமாண்டி. சரி அப்படியே மெதுவா நடந்து வா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். அது ஆஸ்பத்திரிக்கா? அப்புறம் இவ்வளவு தூரம் பாத்ரூம்னா ஆஸ்பத்திரி போமா எங்க போவாங்களா? போய் குளுக்கோஸ் எடுத்து வரலாம் வா. குளுக்கோஸ் வேற ஏத்துறமா? குளுக்கோஸ் ஏத்தாம என்னயா பண்றது? பேசாம வாயா. இந்த வாட வாந்தி வரப்பல இருக்கு, மூக்க தொலைக்குதுன்னு இருக்கேன். நீ என்னன்னா வர மாட்டேங்கிற இத மாட்டேங்குதுன்னு பேசிட்டு இருக்க. பேசாம வந்துடாமா. ஏ புஷ்பா, நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், எனக்கு எல்லாமே சரியாயிரும். என்ன சொல்றியாக்கும்? இரு வரேன். என்னதியா? இல்லடி இப்பதான் மயக்கம் வருதுன்னு சொன்ன, டப்புன்னு சிரிக்கிற. ஏ புஷ்பா, என்னையா? பாத்ரூம்ல வேணா கசமுசா பண்ணலாமா? அடி செருப்பால பாத்ரூம்ல கசமுசாவா? கைய முடியா. கொஞ்சம் பக்கத்துல வாடி. இப்பதான் முடியல மயக்கமா வருதுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன கசமுசாங்கிற? முன்னாடி இப்படிதான் உன் பையன் இருக்கும் போது இப்படி பேசினேன். இப்ப என்ன மாப்பிளோட அம்மா வேற வெளியே உட்காந்துருக்கு. என்ன பாத்ரூம்ல கசமுசா வேணுமா? கைய முடியா. கொஞ்சம் வாடி. பாத்ரூம்ல படுத்து கிடக்குறியே, எந்திரிக்க முடியலன்னு சொன்னியே, கைய கொடுத்தேன் பாரு. ஏன் தப்பு? ஒழுங்கு மருதே கைய விட்டுறியா? இன்னும் கத்தி ஊர்பாட்டம் பண்ணிடுவேன். சின்ன வயசாவது கசமுசா பண்றதுக்கு, 7 கலது வயசாகுது, இன்னும் கசமுசா வேணுமாக்கும். கசமுசான்னு பொழுதனைக்கு இந்த ஆளுக்கு இதே நினப்பு தான் போல இருக்கு. ஏ புஷ்பா, இது மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோ, எனக்கு வயித்தால நின்றுடி. இப்ப நம்ம ஆஸ்பத்திரிக்கே போக வேணாம், செலவே இல்ல. என்ன சொல்ற நீ? எனக்கும் கசமுசா ஓகே தான். அப்புறம் என்னடி பக்கத்துல வா. அதான் நிக்கிறேனே. நம்ம கசமுசா பண்ணணும்னா எனக்காக நீ ஒண்ணு பண்ணணும். என்னடி? நீங்க நானு என்ன முத்தம் கொடுக்கணுமா? இல்ல, திருப்பியும் என்னது திரும்பவும் அந்த மிளகா சட்னியை சாப்பிடணும். என்ன ஓகேவா? என்னது திரும்பவும் சட்னி சாப்பிடணுமா? ஆமா, என்ன ஓகேவா? சாப்பிட்றேன்னு சொல்லி ஓகே சொல்லு. வேணா நான் கசமுசாக்கு ஒத்துக்கிறேன். என்ன சொல்ற? ஐயோ சாமி, எனக்கு கசமுசாம வேணாம், மிளகா சட்னி வேண்டாம் சாமி, ஆள விடு. நின்னியா? இது வர இரு. வெளியே வர அந்த அம்மா உட்காந்துருக்கு. கசமுசா என்கிட்ட பேச இது மாதிரி மிளகா சின்ன கலந்து கொடுத்துட மாட்டேன் நானு. பாவம், இருந்தாலும் இப்படி பேசக்கூடாது. நம்ம புருஷன் நம்ம கிட்ட தானே ஆசையா கேட்பாரு. சரி, நம்ம அடுத்த வாட்டி கசமுசாக்கெல்லாம் ஒத்துக்கலாம். பாவம் மனுஷன் ஆசையா வந்தாரு, இப்படி தோசையா கிளம்பிட்டாரு. போய் பாப்போம் என்ன பண்றாரு. இதை மாணிக்க தம்பி என்ன சரியாயிடுச்சா உடம்பு? ஏதோ பரவாயில்ல. எங்க புஷ்பா எங்க போயிட்டாங்க? என்னம்மா புஷ்பா, தம்பிக்கு எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரியாவது கூட்டிட்டு போலால? இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சா? மோஷன் 10-15 வாட்டி போச்சுன்னு சொன்னீங்க, இப்ப சரியாயிடுச்சா? ஆமாமா, நான் சொன்ன மாதிரி வர காப்பியும் பண்ணி கொடுத்தியாமா? ஆமாமா, சரியாச்சுன்னு சொன்னா தம்பிய மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கு. 10 வாட்டிக்கு மேல போச்சுல, அதான் உடம்பு டயர்டா இருக்கு. சரி தம்பி, இன்னைக்கு நீங்க கடைக்கெல்லாம் போவேனா, விடுங்க. ஒரு நாள் கடைக்கு ரெஸ்ட் எடுங்க, போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. சரிம்மா. அப்புறம் தம்பி, புஷ்பாட எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன். நாளைக்கு மறக்காம நீங்களும் வரணும் புடவை இருக்க. சரிம்மா, பாக்குறேன். என்ன சொல்லக்கூடாது தம்பி, புஷ்பாவும் வரணும் நீங்களும் வரணும், சரிங்களா? கண்டிப்பா வந்துடும் 2 பேரும். நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்கம்மா.
பத்திரிக்கையெல்லாம் அடிக்க வேண்டாம், சும்மா சிம்பிளா உறுதி பண்ணோல கோயில வச்சே, அதே மாதிரி சிம்பிளா கல்யாணத்தையும் கோயிலே வச்சலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஏமா நீங்க தான் சொன்னீங்க ஒரு பையனை வச்சிருக்கேன் நல்லா தடபடலாம் பண்ணணும்ட்டு. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் என் பையன் ஒத்துருக்கான், நல்லா தடபடலாம் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்ப என்னன்னா சிம்பிளா கல்யாணத்தை கோயில வச்சுக்கலாங்கிறீங்க. அது இல்லம்மா, குடும்பத்துல உள்ளவங்க உற்சாகம் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு சிம்பிளா யாரும் வேண்டாம், நம்ம 5 பேர் மட்டும் கல்யாணத்தை நின்று நடத்தி வச்சா போதும் அப்படின்னு தோணுது. அப்படிங்களா? ஆமாம்மா, அதான் நானும் யோசிச்சேன் சொல்லிட்டு போலான்ட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்னம்மா சொல்றது, நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, உங்க விருப்பப்படி எல்லாமே நடக்கட்டும். சரிம்மா, நான் போயிட்டுமா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அப்புறம் தம்பி போய் மாத்திரையாவது வாங்கி போட்டு படுத்து ரெஸ்ட் எடுங்க, சரியா போயிடும். சரிம்மா. மத்தியானத்துக்கு தயிர் சோறு சாப்பிடுங்க, திரும்பவும் இந்த மிளகா சட்னியை தொட்டு கூட பாத்துறாதீங்க. ஐயோ சாமி, இனிமே வாழ்நாள் முழுக்க என் மிளகா சட்னியே தொட மாட்டேன். பாத்துக்கோங்க தம்பி, நான் வரேன். போயிட்டு வாங்க. சரி உள்ளார போய் நான் போய் படுக்கிறேன். நான் போய் கடையை பாத்துக்கவா? உனக்கு என்ன தெரியும் கடையை பாத்துக்கிறேங்கிற? கடைக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. நான் வேணா கடைக்கு போயிட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடுயா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கடை பாயிண்ட சொல்லிட்டேன் பூட்டு சொல்லி. சரி. பூட்டின கடையை திரும்பி திறந்து நீ என்ன பண்ண போற? போடி உள்ளார நீயும். என்னது, நானும் வரணுமா? அம்மா ஆத்தாடி, இனிமே அந்த பேச்சுக்கே வேலை இல்லப்பா. உள்ளார ரெஸ்ட் எடுக்க போறே, உனக்கு எது சமையல் கட்டுல வேலை இருந்தா பாரு. சரி. ஏ புருஷா கல்வா, உனக்கு உடம்பு சரியாகட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அம்மா. சொல்லுடா. என்னம்மா தன்னந்தனியா சிரிச்சிட்டு இருக்க? எங்க அப்பா கடைக்கு போல? வீட்டுல அப்பாவோட செப்பல் இருக்கு. உங்க அப்பா இன்னைக்கு லீவ் விட்டாரு. ஏமா என்னாச்சு? உங்க அப்பாக்கு வயித்தால போதான். அச்சச்சோ. அதான் லீவ் விட்டாரு. ஏமா ரொம்ப முடியலையா? ஆஸ்பத்திரிக்காவது கூட்டிட்டு போலாமா? அதெல்லாம் வேணாண்டா, எல்லாம் சரியாயிடுச்சு. என்னம்மா பண்றாரு, படுத்திருக்காரா? ஆமா, உள்ளாரதான், போய் பார்ப்போம். அப்படி என்ன சாப்பிட்டாரப்பா? காலைல மிளகா சட்னி வச்சல, அதான் சாப்பிட்டுருக்காரு. ஐயோ சாமி, நான் தப்பிச்சிட்டு அதுல இருந்து. நீ சாப்பிடலையா? நான் தான் இன்னைக்கு வீட்லயே சாப்பிடலையே, வெளியே போய் தானே சாப்பிட்டேன். அதான் ஆமால, அதான் நீயும் தப்பிச்சுக்கிட்ட. போய் அப்பா பாத்துட்டு வரேன். போயிட்டு வா. நீ என்ன லூசாமா? அப்பாக்கு இப்படி ஆயிருக்கு? என்ன சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க? உன்னால புரிஞ்சுக்கவே முடியலமா. நான் லூஸ் இல்ல, அதுக்கும் மேல. அப்ப பைத்தியம் தானே நீ?